Welcome back to Study Care YouTube channel. This is Indumati. MCC UG Medical கான round 1 counseling process extension கொடுத்திருந்தது இன்னைக்கோட முடியுது. So உங்களுக்கு அதுக்கான official notification நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். So notification படி பாத்தீங்கன்னா உங்களுக்கான registration and payment round 1 complete ஆகுது. Registration facility இன்னைக்கு 12 மணியோட கம்ப்ளீட் ஆகுது. பேமெண்ட்டுக்கான அமௌண்ட் டைம் வந்து இன்னைக்கு 3 மணியோட கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? நீங்க ஆல் இந்தியா கான்டாக்ட் பண்ணாலும் சரி, டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, இன்னைக்கு மதியம் 3 மணியோட கம்ப்ளீட் ஆகுது. ரீசெட் ஆப்ஷன் வந்து 10 AM of 31st ஜூலை வரைக்கும் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீசெட் ஆப்ஷன் யார் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, பை மிஸ்டேக் வந்து ஒரு ஆல் இந்தியா கோட்டாக்கோ இல்ல எய்ம்ஸ் ஜிப்மர்க்கு மட்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, சரிங்களா? ஒரு 5000 அமௌண்ட் கட்டிட்டு இல்லனா 10000 rupees அமௌண்ட் உங்களோட கேட்டகரியை பேஸ் பண்ணி அமௌண்ட் கட்டி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க வந்து டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணனும் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கும்போது நீங்க ரீசெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஏனா ரீசெட் அப்படின்றது நீங்க கட்டின பேமெண்ட் எல்லாம் டோட்டலா அவுட் ஆகி புதுசா ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி தான். ஓகேங்களா? இது வந்து மினிமம் அமௌண்ட். இப்போ டீம்டுக்கு அப்ளை பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க வந்து திரும்ப வந்து ரெஜிஸ்டர் பண்ணி 2,05,000 கட்டுற மாதிரி, நீங்க கட்டினா பழைய பேமெண்ட் போயிடும். ஓகே, ரிப்பீட் நான் பண்றேன். ஆல் இந்தியா கோட்டா, எய்ம்ஸ், ஜிப்மர் மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க. டீம்டுக்கு நான் இப்பதான் அப்ளை பண்ணணும், இது வரைக்கும் நான் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஒன்ல தெரியாம இது மட்டும் நான் போட்டுட்டேன் அப்படின்றவங்க டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்தால், ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. இது காலையில 10 மணியோட முடியுது. ஓகேங்களா? சோ இது ஒன்னு பாத்துக்கோங்க. அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங்கான டைம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கான டைம் வந்து 4 o'clock. ஓகேங்களா? அவைலபிள் ஃப்ரம் சாய்ஸ் ஃபில்லிங் 11:55 PM வரைக்கும், இன்னைக்கு நைட் வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. லாகின் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஈவினிங் 4 o'clockல இருந்து 11:55 PM வரைக்கும் உங்களுக்கான சாய்ஸ் லாக்கிங் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அது வரைக்கும் உங்களால எனேபிள் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸிங் 1 to 2 ஆகஸ்ட், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட் 3rd or 4th ஆகஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் ஃபார் ரவுண்ட் 1 MCC பொறுத்த வரைக்கும் 4th ஆகஸ்ட் to 8th ஆகஸ்ட் நீங்க ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இது நீங்க பாத்துக்கோங்க. இது வரைக்கும் டீம்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்க, ஆல் இந்தியா கூட ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் ரைட் டைம். நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, பேமெண்ட் பண்றதுக்கு டைமிங் பார்த்து தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இதை பத்தி மட்டும் கிடையாது. இப்போ நம்ம ஆஸ் பர் எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கோட இந்த கவுன்சிலிங்கான டைம் முடியுது அப்படின்றது ஸ்கெடியூல்ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போ நமக்கு இன்னொரு நோட்டிபிகேஷன் வந்துருந்துச்சு இல்லைங்களா? இந்த என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் இந்தியன் டு என்ஆர்ஐ கன்வர்ஷனுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தியன் டு என்ஆர்ஐ கன்வர்ஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி மெயில் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து எம்சிசி வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து ஒன்று விடுவாங்க. சரிங்களா? எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து விடணும் ஃபார் என்ஆர்ஐ. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய என்ஆர்ஐ சீட்ஸ் வந்து காட்டும் ஆப்ஷன்ஸ்ல. சரிங்களா? சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் நம்ம அப் பண்றோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். இந்த லிஸ்ட்ல வந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் கூட என்ஆர்ஐ ஆப்ஷனும் சேர்ந்து காட்டிருக்கும். சரிங்களா? சோ இப்போ ப்ராப்ளம் என்னன்னா இந்த லிஸ்ட் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எம்சிசி வெப்சைட்ல பப்ளிஷ் ஆகல. ஓகே, சோ இந்த லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்தியன் டு என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஆப்ஷனே காட்டும். ஆப்ஷன் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தே கேன் அந்த கம்ப்ளீட் த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் தான் சாய்ஸ் லாக் பண்ணிட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் எண்ட் ஆகும். இந்த லிஸ்ட் வராத ரீசன்னால இந்த ப்ராசஸ் ரவுண்ட் 1க்கான ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங்கான டைமிங் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 1 or 2 days. ஒருவேளை இன்னைக்கு இந்த எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டை எம்சிசி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியன் டு என்ஆர்ஐ அப்ளை பண்ண கேண்டிடேட்டுக்கு என்ஆர்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளா இருக்கும். தே கேன் ப்ரொசீட் வித் ஆப்ஷன்ஸ் அண்ட் அதே போல கவுன்சிலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலாம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். எம்சிசி வெப்சைட்ல எலிஜிபிள் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, இல்லை என்ஆர்ஐ ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணி தரோம். ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வகையில் தொடர்ச்சியாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அதே போல் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரிலேட்டடாக சப்போர்ட் தேவைப்பட்டாலோ, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டாலோ, சென்டாக் ரிலேட்டடாக சப்போர்ட் தேவைப்பட்டாலோ, அதே போல் அப்ராட் எம்பிபிஎஸ் ரிலேட்டடாக ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.